குட்டி குட்டி டிப்ஸ்லேருந்து பெரிய பெரிய டிப்ஸ் வரைக்கும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு டிப்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனலில் வெறும் டிப்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துலாம். இது போல் நிறைய வேஸ்ட் பேங்கிள்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பட் ஆனால் அது யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஓல்டு வலையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் ஒரு டெக்கர் ஐட்டம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸும் மேக் பண்ணிக்க முடியும். அது என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி நான் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 பேங்கிள்ஸ் மட்டும், ஒரு 5 பேங்கிள்ஸ் மட்டும் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் கூட ஒரு 5 பின்ஸ் எடுத்திருக்கேன். சேஃப்டி பின்னு. இந்த சேஃப்டி பின் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 பேங்கிள்ஸ் வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கு உள்ளார வந்து சின்னதாக பீட்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற வந்து பீட்ஸ் சேர்த்துக்கலாம். முத்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அழகாக பீட்ஸ்லாம் அழகாக உள்ளே கோத்து வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் ஊக்கையும் பிரித்து விட்டுட்டு ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பீட்ஸு கோத்தாலும் அழகாக இருக்கும். நான் வந்து ஊக்கோடைய ஒரு பக்கம் மட்டும் சேர்க்கறதுனால ஊக்கை நான் வந்து பிரிக்கலை. நீங்கள் ஊக்கை பிரிக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக அந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, குட்டியாக வளையும், அது ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ அந்த இடத்துல 2 பீட்ஸ் மட்டும் சேர்த்துட்டு அழகாக லாக் பண்ணிக்கிறேன். இது போல் எல்லா வலையிலையும் 1 பை 1 அழகாக குட்டி குட்டியாக அந்த ஊக்கை வச்சு ஃபுல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதில் அந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே கோத்து முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நீட்னஸாகவும் இருக்கும். இந்த குட்டியாக கீழே வந்து நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஊக்கு, அதனால் கீழே வந்து குட்டியாக சர்க்கிள் மாதிரி ஊக்கில் அப்பயும் இருக்கிற மாதிரி காட்டுது இல்லையா, அதுலேயும் கூட நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது குட்டி குட்டியாக பீட்ஸை கூட அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்படியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நமக்கு பிடிச்ச இடத்துல, நமக்கு தேவைப்படுற இடத்துல ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு இதை சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டோன்னா இதில் வந்து நம்மளுடைய கேட்ச் கிளிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கோத்து வச்சுக்கலாம். இது நமக்கு தேவையான டைம் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்னஸாகவும் இருக்கும். நம்ம அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதையே நீங்கள் வந்து உங்களுடைய வார்ட்ரோப்பில் நீங்கள் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஷால்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து இதுக்குள்ளே செப்பரேட்டாக போட்டு போட்டு வச்சுக்க முடியும். ஒரு இதிலே வந்து 2 ஷால் 3 ஷால் 2 ஷால் மேக்ஸிமம் போடலாம். 2 ஷால் வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கோத்து கோத்து அழகாக வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது ட்ராவலுக்கு வெளில போனாலோ அப்படி இல்லைனா நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி கொக்கி கம்பல் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்ம டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா அந்த கம்பலை தேடி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய கம்பல் கூட மிக்ஸ் ஆகி இருக்கும். நம்ம ஒன்று கிடச்சிரும், இன்னொன்று தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அப்படி இல்லைனா ஒன்று கிடச்சிரும், இன்னொன்று மிஸ்ஸாகவே போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நீட்னஸாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் இருந்தாலே போதும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி சாதாரண பட்டன்ஸ் இல்லைனா கூட நீங்கள் அழகழகான பட்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ட்ரெஸ்ஸில், நம்ம வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் இருக்கிற பட்டன்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்குன்னே நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம இந்த கொக்கி கம்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு செட்டாக நம்ம கோத்து கோத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு கம்பல் மிஸ் ஆகாமலேயும் இருக்கும். நம்ம அழகாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். நம்ம இது எல்லாத்தையுமே வந்து அழகாக எல்லாத்தையுமே கொக்கி போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படுற டைம் 2 கம்பலுமே மிஸ் ஆகாமல் ஒரே நேரத்தில் நம்ம எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு நிறையா பேர்ஸ் கம்பல் தேவைனாலும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பல் யூஸ் பண்ணுற உங்களுடைய சிஸ்டர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் காட்டுற இயரிங்ஸ் எல்லாமே வந்து நானே செஞ்சது தான். ரெசின் ஆர்ட்டில் பண்ண இயரிங்ஸ் தான் இது எல்லாமே. இது கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். இந்த கம்பல் எப்படி இருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய வீட்டில் செவுத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க கிறுக்கி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கை வச்சு அந்த இடமே வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அழுக்கு, இந்த செவுத்துல இருக்கிற அழுக்கு, இந்த வாலில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 2 பொருள் இருந்தாலே போதும். சூப்பராகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் எலுமிச்சம் பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சிக்கிறேன். இதில் இருக்கிற சீடு வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த ஸ்க்ரப் பண்ணும்பொழுது இந்த சீடுனால எந்த ஸ்க்ராட்சும் விழாமல் இருக்கிறதுக்காக நான் சீடை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். சீடு எடுத்துகிட்டு நான் ஒரு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. நான் வந்து கூட வந்து ஒரு லிக்யூட் வந்து சேர்க்குறேன். இது வந்து கடையில் வாங்கினது கிடையாது, நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். அது வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் வந்து பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து பாட்டில்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை தான் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது கூட பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டுனா நல்லா பொங்கி வரும். அவ்வளோதான். அந்த பொங்கி வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஃபுல்லாகவே பொங்கி நிறாமல் அடங்கிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்டான க்ளோத்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காட்டன் க்ளோத்ஸோ அப்படி இல்லைனா வந்து பனியன் கிளாத்தோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து கரை இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அழகாக நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகி வந்துடும். நல்லா ஸ்டெயின் பண்ணி ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. அழகாக நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கரெக்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராகவே வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இந்த சூப்பராகவே இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நான் என்னுடைய வீட்டில் வந்து செவுத்துல இருக்கிற எல்லா அழுக்கையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. எல்லா அழுக்கையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பென்சில் கரை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணுது. அண்ட் வந்து ஐப்ரோவுக்கு நம்ம வைப்போம் இல்லையா, அந்த பென்சிலோடைய கரையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் பேனாவால் கிறுக்கினதை வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது ஆனால் க்ளீன் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம வந்து அழுத்தி தான் தேய்க்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சூப்பராகவே வந்து க்ளீனாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. அண்ட் வாங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிற கொஞ்சம் லிக்யூட்ஸுமே வந்து ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுத்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு பத்தாமலே போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய துடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பத்தாததுனால கொஞ்சம் என்னால் துடைக்க முடியாமல் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீனாக இருந்தது. இன்னுமே நிறைய லிக்யூட்ஸ் நான் ரெடி பண்ணியிருந்தேன்னா ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இதே லெமனை வச்சு நான் சூப்பரான ஒரு லிக்யூட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த லிக்யூட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு லிக்யூட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய யூசஸ் இருக்குது. அண்ட் மணியும் வந்து நிறையா சேவ் பண்ணிக்க முடியும். அந்த டிப்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து இதில் எலுமிச்சப்பழம் மட்டும் இருந்தால் போதும். இதை சூப்பராகவே நம்ம ரெடி பண்ணிட முடியும். இப்போ எல்லா எலுமிச்சப்பழத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 நாளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வேக தான் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து 4 நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து குக்கரில் போட்டு
நீங்கள் விசில் வச்சாலும் பரவாயில்ல. விசில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அழகாக குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிட்டு அதை அழகாக கொதிக்க விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நீங்கள் விசில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இது வந்து எலுமிச்சைப்பழம் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வெந்திருந்தாலும் ஓகே தான். ஃபுல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா கூல் பண்ண விட்டுறணும். நல்லா வந்து கூல் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா இதில் இருக்கிற வெறும் எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மீதி இருக்கிற தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இதை வந்து அப்படியே நமக்கு தேவை. அந்த தண்ணியில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ அது எல்லாத்தையும் ஜாரையும் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாத்தையுமே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாச்சா. இப்போ இது கூட வந்து ஷாம்பூஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஷாம்பூஸோ இல்லை வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற எந்த லிக்யூட்ஸாக இருந்தாலும் சரி, ஏரியலோ எந்த நீங்கள் லிக்யூட்ஸ் யூஸ் பண்ணாலுமே அந்த லிக்யூடு ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஷாம்பூ சேர்க்கலாம். அப்படின்னா கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா வாசனைக்கு, அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் கம்ஃபர்ட் சேர்க்குறோன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் கம்ஃபர்ட் சேர்க்குறோம். நம்ம எங்கேயாவது ஜன்னல் துடைக்கிறதுக்கோ இல்லை வந்து கண்ணாடி துடைக்கிறதுக்கோ இல்லை ரூம் ஸ்ப்ரேவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்ஃபர்ட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ அது இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து வடிகட்டி எடுத்து தனித்தனியாக பாட்டில்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பாட்டில்ஸில் போட்டதும் இல்லாமல் இதில் வடிகட்டும் போது மீந்த அந்த சக்கைலாம் இருக்கு இல்லையா, அந்த சக்கையோட யூசஸே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சக்கையை வந்து தனியாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சக்கையை வந்து நம்ம வந்து சாமி பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வெள்ளியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து செம்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி, பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எத்தனை வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லேட் ஆக யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு வந்து இதோட எஃபெக்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் தனித்தனியாக பாட்டில்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று ஸ்ப்ரே பாட்டிலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கற்பூரமும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இது போல் நிறைய மாங்காய்லாம் கிடச்சிருந்தது இந்த தடவை. இந்த மாங்காய்லாம் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இதை கட் பண்ணியும் சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வத்தல் மாதிரி போட்டுட்டோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா மாங்காவையும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பாதியாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இது எங்கள் அத்தை தான் பண்ணது. அவங்க எப்பயிலேருந்தும் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம 2 மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மோர் இருக்கு இல்லையா, மோரில் மிக்ஸ் பண்ணி நல்லா காய வச்சு ஒரு வாரத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு எதுவுமே போடக்கூடாது, அப்படியே ப்ளைனாகவே வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா சரக்காக காஞ்சிருக்கும். ரெண்டுத்தையுமே உடச்சி பார்த்திங்கன்னாவே தெரியும், நல்லா டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக உடஞ்சிருக்கும். இந்த மோரில் போட்டு காய வச்சதை வந்து நம்ம எது இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இது அப்படியே ப்ளைனாக காய வச்சு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திருப்பி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம குழம்புல கூட, நம்ம மாங்காய் சீசன் இல்லாத டைமில் கூட குழம்புல கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் உங்களோட கிட்ஸுக்கும் வந்து சும்மா அவங்க போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மாங்காய் வத்தலை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இது போல் வந்து என்னுடைய ஹோஸ் இருக்கு இல்லையா, ஹோஸில் வந்து அங்கங்கே நிறைய ஓட்டை இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் தண்ணி ரொம்பவே லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அது ஏற்கனவே வந்து நிறைய போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தும் நிறைய வந்து தண்ணி லீக் ஆகிற மாதிரி இருந்தது. சரி, இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கோமேன்னு சொல்லிட்டு இதில் வந்து செலோ டேப் தான் போட்டிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து செலோ டேப்பை நல்லா வந்து சுற்றி எந்தெந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா லாக் பண்ணி விட்டாச்சு. ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணி விட்டுட்டேன். இதை போல் எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருந்துச்சோ. இதை பண்ணிட்டதுக்கப்புறம் நான்
வந்து பைப்பை விட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். முன்னாடி இருந்த அளவுக்கு விட ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப்பையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரௌன் கலர் டேப் இருக்குல்லையா, அது யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ப்ரௌன் கலர் டேப் தான். அந்த டேப்பு போட்டே வந்து 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக அது ஃபுல்லாகவே வீணாக போயிட்டு மக்கி போயிட்டு இந்த மாதிரி தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் இது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டபுள் டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒட்டிட்டேன். ஸோ இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா அழுத்தி ஒட்டிட்டிங்கன்னா வந்து தண்ணி வந்து அதிகமாக லீக் ஆகாமல் தான் இருக்குது. இதில் வந்து நான் நல்லா டைட்டாக வந்து முடுக்கின இடத்துல வந்து தண்ணி லீக் ஆகலை. ஒரு சில இடத்துல மட்டும் நான் ஒழுங்காக டைட் பண்ணாதனால அங்கே மட்டும் தண்ணி வந்து கொஞ்சமாக லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருந்ததுனால தண்ணி லீக் ஆகாமல் இருக்குது. சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம திருப்பி டேப் போட்டு ஒட்டினா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.